பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமெனுக்கு பிரியமான தேவசனமே, இந்த நாட்களில் தேவனோட சத்தத்தை கேட்டு நீங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு 100 மடங்கு அறுவடையை தரும். ஆமென். பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், உங்கள் செவியை தேவன் பக்கம் மட்டும் சாய்க்கிறது. பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம், நம்மளுக்கு விரோதமாக குழி வெட்டி இருந்திருக்கலாம், நம்மளுக்கு விரோதமாக பண்ணியிருக்கலாம், நம்மளை பழி வாங்குற மாதிரி காரியங்களை செஞ்சுருக்கலாம், அகங்காரிகளாக இருந்திருக்கலாம், அகங்காரிகள் உங்களுக்கு விரோதமாக குழி வெட்டி இருந்திருக்கலாம், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி உங்களை எல்லா விஷயத்துலையும் மட்டம் தட்டி உங்கள் காரியங்களை கலைச்சி விட்டுருந்துருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத அளவுக்கு உங்களுக்கு தரித்திரத்திலேயே உங்களை அப்படியே விட்டுருந்துருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்டுருக்கலாம். இப்படி உங்களுக்குள்ள வருத்தத்தின் அப்பத்தை அதிகமாக விதைச்ச நாட்கள் போய் இன்னைக்கு நீங்கள் செழிப்பின் நாட்களுக்குள்ளே வரும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவங்க செஞ்சதுக்கு நான் பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு தான் அது சொந்தமானது. பாருங்கள், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. நீதியும் நியாயத்தையும் உடையவர் அவர் ஒருவரே. அவரை மாதிரி யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்க முடியாது. அவர் மாதிரி உங்களை யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. இயேசுவை போல் ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் பார்க்கவும் முடியாது. உங்களுக்காண்டி அவர் எந்த லெவலுக்கும் இறங்கி உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணுவார். அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்ன்றதை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் அவர் யுத்தம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் அவரோட நோக்கமாகவே இருக்குது. உங்களை ஜெயிக்க வச்சு அந்த சாட்சியை மற்றவங்கள்ட்ட சொல்ல வச்சு தேவன் யார் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். ஆமென். இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி இருந்தாங்களோ, எங்களை காயப்படுத்தினாங்களோ, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் குழி வெட்டினார்களோ, எங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள்லாம் செய்திருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காண்டி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய பிஸ்னஸ் காரியங்கள், அவங்களுடைய ஊழிய காரியங்கள், தனிப்பட்ட ரீதியில் அவங்களோட வாழ்க்கையில் இருந்தான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, அகங்காரம், திமிர், இப்படிப்பட்ட மாம்சீக எண்ணங்கள் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே அவங்கள ஃபஸ்ட்டு ஆளுகை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேலையில் நீர் ஆண்டவரே அவர்களை மறுரூபமாக்க முடியாது நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் அன்பின் ஆவியானவர் நீர் அவங்களுக்கு மேலே அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, மேன்மையான உயர்வுகளை காண, ஆண்டவரே, மேடுகளை காண, ஆண்டவரே, நீர் அவர்களை போதித்து உம்முடைய ஆலோசனை கொடுத்து அவர்களை மேடுகள் மேல் ஏறச் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மலைகள் மேல் இருக்கிற பிரகாசிக்கிற பட்டணத்தை போல இவர்கள் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த 1ஆம் நாள் உபவாச நாட்களில் ஆண்டவரே, தேவன் அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே அப்பா, பணத்துக்காண்டி, பொருளுக்காண்டி, குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஓடின நாட்கள் போய் மேன்மையான உயர்வுகளை காண, செழிப்புள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான உயர்வுகளை நாங்கள் கண்டடையத்தக்கதாய், சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களிடத்துல தேவையில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் இந்த நாளில் அதை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை சுத்திகரிங்க, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்கள் நாமம் உயரும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா இருளின் ஆதிக்கம் எங்களிடத்து விலகும்படியாக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை, இருதயத்தை நீங்கள் கழுவுங்க ஆண்டவரே. ஈசோப்பினால் சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷயங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆலோசனை கொடுத்து ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் பாலும் தேனை விடுகிற நலம் விசாலமான தேசத்தை போல எங்களோட வாழ்க்கையை மாறினக்காண்டி சொல்கிறோம். கர்த்தர் அப்படியாக எங்களோட வாழ்க்கையை மாற்றினக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.